अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अज्मईन। அல்லாஹ்வோட கிருபையில இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களிலும் புரட்சியாளர்களாக திருப்புமுனைகளாக இருந்த இஸ்லாமிய விஞ்ஞானிகள் அறிஞர்கள் சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போ அதனுடைய தொடர் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு அறிஞருடைய பெயர் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ். அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அவங்களுடைய சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க 8வது நூற்றாண்டு காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா வாழ்கிறாங்க. ஒரு விஷயம் பொதுவாகவே நம்ம தினந்தோறும் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஆட்கள் சம்மந்தமாகவே பார்த்துட்டு வரோம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தமாக பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அவங்க ஆரம்பத்தில் எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எங்கே இருந்து படிச்சுட்டு போனாங்க, யார்கிட்ட இருந்து படித்தாங்க, அவங்க என்ன புத்தகம் எழுதுனாங்க, புத்தகம் எத்தனை பார்ட்டாக இருக்குது, அந்த புத்தகத்தில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டும் அந்த புத்தகத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்னா நான் டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த புத்தகம் எத்தனை பார்ட்ஸாக இருக்குது, அது எத்தனை பேஜாக இருக்குது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அது சம்மந்தமாக பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், நிறையா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் கூட பேசலாம். ஆனால் நம்மளுடைய இப்போ உள்ள ஒரு சூழ்நிலை எப்படி ஆகி போச்சுன்னா 1 மணி நேரம் ஒரு ஹஸ்ரத் பயான் பேசுறதை விட அவர் பேசுனதுலேருந்து ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸ் மட்டும்தான் என்ன செய்யுது நமக்கு விளங்க முடியறதா இருக்குது. இப்போ நம்மளுடைய மனநிலைமெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியில் இருந்து ஷார்ட்டாக ஒரு 6 பாயிண்ட் அவங்கள பற்றி என்னங்கிற விஷயம் இருக்குது. அதனால அந்த 6 பாயிண்டை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து அவங்க சம்மந்தமாக நீங்கள் தேடல என்ன செய்யும், இது முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும் புரியுது அவங்களுக்கு. அதனால அந்த முக்கியமான விஷயங்களை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுடைய பேர் என்னது, அல் ஃபிர்னாஸ். இவங்க 8வது நூற்றாண்டில் வாழ்கிறாங்க. இப்போ முன்னாடி இப்போ சொன்ன மாதிரி எல்லா துறை சார்ந்த விஷயங்கள் எல்லா துறையில இருந்த மாதிரி இவங்களும் பல்துறை வல்லுநர்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி இவங்க வானியல் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், மருத்துவ துறையில இருக்கட்டும், வேதியியல் துறையில இருக்கட்டும், பொறியியல் துறையில இருக்கட்டும், இன்ஜினியரிங் சம்பந்தமான எல்லா துறைகளுமே இவர் என்ன செஞ்சிருக்காங்க, தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க சம்பந்தமாக மிகவும் புகழ்பெற்ற விஷயமா எதை சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு விஷயம்தான். இப்ப ஃபிளைட் இருக்கு இல்லையா, ஏரோப்ளேன் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிச்சது யாரு, ரைட் பிரதர்ஸ். இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுதான், அதோட நமக்கு என்ன செஞ்சப்பட்டுருச்சு, ஹிஸ்டரியே முடிச்சுட்டாங்க. ஆனா அதாவது மனிதன் ஒரு விமானத்து மேல உட்கார்ந்து அவனால ஆகாயத்துல என்ன செய்ய முடியும், பறக்க முடியுங்கிற ஒரு செயலை, ஒரு கருவிய சாதனத்தை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ். ஆனா மனிதனால ஆகாயத்துல பறக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையை கண்டுபிடிச்சது இந்த இமாம் தான். 9வது 8வது நூற்றாண்டிலேயே ஒரு மனிதனால என்ன செய்ய முடியும், தரையில் அல்லாம வானத்துல என்ன செய்ய முடியும், அவனால பறக்க முடியும், ஒரு ரெக்கையினுடைய உதவியை கொண்டு பறக்க முடியும்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியை மொத்த மக்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, ஒரு இறக்கை மாதிரி அவங்களுடைய கைகளை கட்டி உயரமான ஒரு கட்டடத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, மேல விழுந்து அந்த ரெக்கையினுடைய பேஸ்மெண்ட் அதை பேஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் ஆகாயத்திலே பறந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அப்ப இதை வச்சு என்ன செய்ய முடியும், ஒரு மனுஷனால ஆகாயத்துல பறக்க முடியும்னு சொல்லி முதல்ல மனிதர்களோட அந்த அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அடித்தளம் விட்டதே யார் தான், இந்த இமாம் தான், ஒரு இஸ்லாமியர். அதை வச்சுதான் அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிப்பார்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ மனிதனால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு சாதனா டெவலப்மெண்ட் ஆகிக்கப்புறம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃபிளைட் இருக்குது. இதை பல்வேறு ஹிஸ்டரியில மறைச்சாலும் சில இடங்கள் என்ன செய்யறாங்க, இதை ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் பல்வேறு ஒரு பகதாதுல உள்ள ஒரு ஏர்போர்ட், ஒரு ஏரோப்ளேனுடைய அந்த இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இவர் பேர்ல என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஏர்போர்ட் அமைச்சிருக்காங்க, இவர் பேர்ல என்ன செஞ்சிருக்காங்க, பாலங்கள் கட்டியிருக்காங்க. அது அல்லாம என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிட்டிஷ்ல ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிருக்காரு, இவருடைய பேர்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அது என்ன செய்யப்படலை அப்படின்னா தொடங்கப்படலைன்னு சொல்றாங்க. தொடங்கப்படாததுக்கு பல்வேறு காரணம் சொன்னாலும் ஒரு சில காரணம் சொல்றாங்க. அவங்க பிரீமியமான அந்த ஒரு புக்கிங் வச்சிருந்தாலும் அந்த ஏர்போர்ட்டினுடைய முக்கியமான ஒரு அடிப்படையில் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிருக்காரு, அதை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இவங்களுடைய பெயர்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்லாமியர் ஆரம்பிச்ச இதனால என்ன செய்யப்படும்னா முழுக்க ஷரியத்தினுடைய விஷயம் கணக்குப்படுது என்ன செய்யும், அதாவது அதுல கொடுக்கக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், அதுல வரக்கூடிய அந்த காசு அந்த பண பரிமாற்றமா இருக்கட்டும், எல்லாமே ஹலாலான முறையில தான் என்ன செய்வோம் நாங்க ஆரம்பிப்போம்னு சொன்னனால அதுல ஒரு சட்ட ரீதியான சிக்கல் இருக்கனால அதை என்ன செய்யல ஆரம்பிக்கல. ஆனா இவங்களுடைய பேர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏர்போர்ட் ஒன்று பிரிட்டிஷ்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அது அல்லாம இவங்களுடைய முக்கியமான அடுத்த ஒரு கண்டுபிடிப்பா எதை சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், படிக்கிறோம், பெரிய பெரிய அறிவு ஜீவிங்களா இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே இடைங்கள்ல அதிகமான பேருக்கு சில குறைபாடு என்ன இருக்கு அப்படின்னா பார்வைத்தன்மை. அதாவது என்ன செய்யுது, தூரத்து பார்வை கிட்ட பார்வை என்ன செய்யுது, அதனுடைய ப்ராப்ளம் இருக்கனால நம்மள கூட்டத்துல ஒரு 10ல் ஒரு ஆள் என்ன செய்யறோம், கண்டிப்பா கண்ணாடி போடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உள்ளவாள இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு அடிப்படையை, அதாவது தூர பார்வை படிக்கிற இந்த ஒரு கண்ணாடியுடைய ஆரம்பமே யார் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த இமாம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ரீடிங் ஸ்டோன் சொல்லக்கூடிய படிக்கும் கல்னு சொல்றாங்க. கண்ணாடி மாதிரி இருக்கும், அது என்ன செய்வாங்க, அந்த தாள் மேல அந்த பேப்பர் மேல புத்தகத்து மேல வச்சு என்ன செய்வாங்க, அப்படியே படிச்சுட்டே வருவாங்க. இது ஆரம்பத்துல கண்டுபிடிச்சது இந்த இமாம் தான். அதுக்கப்புறம் அதுல இருந்து டெவலப் ஆகி வந்துதான் எனக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கு, இப்ப நம்ம போடக்கூடிய கண்ணாடியா இருக்கட்டும், இல்ல கண்ணாடியே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம போடக்கூடிய லென்ஸா இருக்கட்டும், அது எல்லாம் இவங்க ஆரம்பத்துல கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பை வச்சுதான் தொடர்ந்து என்ன செய்யப்படுது, கண்டுபிடிக்கப்பட்டதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதெல்லாம பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களையும் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களும் ஒவ்வொரு ஆய்வு கட்டுரைகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தபடி எல்லா துறை சார்ந்த விஷயங்களுமே, அதாவது ஒரு இஸ்லாமியர் என்ன செய்யல, வெறும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே, அதனால இவங்க எல்லாம் இதை மட்டும் தான் ஆராய்ச்சி செஞ்சு நினைச்சிடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம பார்த்த எல்லா இமாம்களுமே ஷரியத்தை முழுமையா தெரிஞ்சவங்களாக தௌஹீதை எத்தி வைக்கவங்களா இருந்திருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, ஒரு 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 இமாம் என்ன செஞ்சிருந்தாங்க, எல்லா மத கடவுளை பற்றியும் என்ன செஞ்சிருந்தாங்க, கட்டுரை எழுதியிருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா மதங்கள் சார்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, கட்டுரை எழுதி எல்லா கடவுள் சம்பந்தமான வரலாறு எப்படி இது உருவாச்சு அப்படிங்கிற அந்த வரலாறை எழுதி, அதை எழுதினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, இதற்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, ஏன் இஸ்லாம் உயர்ந்ததுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு எடுத்து உரிச்சு அது மூலியமா மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வர வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாருமே பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தேர்ச்சி பெற்றவனா இருக்காங்க. வல்லாஹ் அல்லாஹ் நம்மையும் அதே போன்று இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.